ஸ்மார்ட் போன் வைத்திருப்பவர்கள் எல்லாம் அண்மை காலமாக கூறும் ஒரு சொல் சஞ்சார் சாத்தி செயலி. அது என்ன சஞ்சார் சாத்தி செயலி? எதற்காக இந்த செயலி பரபரப்பாகி வருகிறது? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். செல்லில்லாத மனிதன் செல்லாத மனிதன் என்பார்கள். இப்போது அந்த செல்போனில் சஞ்சார் சாத்தி இல்லை என்றால் நீங்கள் இந்திய குடிமகனே இல்லை என்கிற அளவுக்கு தேசத்தோடு இணைத்து பேசப்படுகிறது சஞ்சார் சாத்தி செயலி. இதற்கு காரணம் இந்த செயலியை உருவாக்கியது இந்திய அரசின் தொலைத்தொடர்புத்துறை என்பதுதான். டிஜிட்டல் சிறைப்பிடிப்பு, ஆன்லைன் முறைகேடுகள் உள்ளிட்ட சைபர் குற்றங்களில் இருந்து பாதுகாக்கும் நடவடிக்கையாகவே சஞ்சார் சாத்தி செயலியை உருவாக்கியுள்ளதாக கூறும் நடுவண் அரசு, முன்னணி ஸ்மார்ட் போன் நிறுவனங்கள் தாங்கள் உருவாக்கும் புதிய ஸ்மார்ட் போன்களில் சஞ்சார் சாத்தி செயலியை நிறுவிய பிறகே விற்பனைக்கு அனுப்ப வேண்டும் என ஆணையிட்டுள்ளது. இதுவரை 50 லட்சத்துக்கும் மிகுதியானோர் சஞ்சார் சாத்தி செயலியை தங்கள் ஸ்மார்ட் போன்களில் பதிவிறக்கம் செய்துள்ளதாக அரசே தெரிவித்துள்ளது. இந்த செயலியை நீங்கள் பதிவு செய்து கொண்டதும் உங்கள் செல்போன் எண்ணை உள்ளிட வேண்டும். அதன் பின்னர் செல்போனுக்கு வரும் OTP எண்ணை உள்ளிட்டதும் சஞ்சார் சாத்தி செயலி செயல்பட தொடங்கும். அப்போது செல்போனின் IMEI எண்ணை அடையாளம் கண்டுகொண்டதும் அதனை தொலைத்தொடர்பு துறையின் CEIR அமைப்புடன் ஒப்பிட்டு பார்த்து அந்த செல்போன் திருட்டு வழக்கில் தொடர்புடையதா அல்லது கருப்பு பட்டியலில் இருக்கிறதா என்பதை சஞ்சார் சாத்தி சரிபார்க்கும் என்கிறார்கள். செல்போனில் ஏதாவது வில்லங்கம் இருந்தால் உடனடியாக அந்த செல்போனை சஞ்சார் சாத்தி செயலி முடக்கிவிடும். இதேபோல் செல்போன் தொலைந்து போனால் அல்லது திருடு போனால் இந்த செயலியின் மூலம் IMEI எண்ணை முடக்கி வைக்கலாம். செல்போன் திரும்ப கிடைத்தால் IMEI எண்ணை அன்பிளாக் செய்து கொள்ளும் வசதியும் உள்ளது. அந்த வகையில் 37 லட்சத்துக்கும் மிகுதியான திருடப்பட்ட அல்லது தொலைந்து போன செல்போன்கள் வெற்றிகரமாக முடக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி ஒருவர் தனது பெயரில் எத்தனை மொபைல் எண்கள் உள்ளன என்பதை இந்த செயலி மூலம் அறிவதோடு நமக்கே தெரியாமல் நமது பெயரை பயன்படுத்தி இணைப்புகள் பெற்றிருந்தால் அதனை அடையாளம் கண்டு நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதும் கூடுதல் சிறப்பு. இப்படி ஒரு பாதுகாவலனாக சஞ்சார் சாத்தி செயலி இருந்தாலும் அது நம்மை கண்காணிக்கும் உளவாளி என்னும் எதிர்கருத்துகளும் இல்லாமல் இல்லை. சஞ்சார் சாத்தி செயலி பதிவிறக்கம் செய்யப்பட்டுள்ள செல்போனை அது தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வதோடு வாட்ஸ்அப் உரையாடல்கள், புகைப்படங்கள், வீடியோக்கள், கடவுச்சொற்கள் என செயலியை பயன்படுத்தும் தனிமனிதரின் ஒட்டுமொத்த தரவுகளையும் சேகரித்துக் கொள்ளும் வாய்ப்புள்ளது என்பதுதான் முதன்மையான எதிர்கருத்து. அரசு என்னதான் பாதுகாப்பு நடவடிக்கை என கூறினாலும் அது தனிமனித விடுதலைக்கு ஊறு விளைவிக்க கூடாது என்பதுதான் சஞ்சார் சாத்தி குறித்து எதிர்க்கட்சிகளின் வாதமாக உள்ளது. அதே நேரம் இந்த செயலியை தரவிறக்கம் செய்து நிறுவுவதும் புறக்கணிப்பதும் பயனரின் விருப்பம் என தெரிவித்துள்ளது நடுவண் அரசு. மொத்தத்தில் சஞ்சார் சாத்தி செயலி பாதுகாவலனா அல்லது உளவாளியா என்பது ஸ்மார்ட் போன் பயனர்களிடையே எழுந்துள்ள வினாவாகும். வேந்தர் செய்திகளுக்காக சையது முகமது ஆசாத்.